ஏன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் பொம்பளைக்கு மட்டும்தான் தைராய்டு வரும். ஒன்ஸ் தைராய்டு வந்துட்டா தைராய்டு வந்து சரியாகாது. ஆயுசுக்கு மாத்திரை முழுங்கிட்டு தான் இருக்கணும். மாத்திரை முழுங்க ஆரம்பிச்சா உடம்பு நல்லா பண்ணி மாரி உப்பி போயிடும். 100 கிலோ 150 கிலோ அந்த உரமா தியானத்துக்கு அந்த மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா அதெல்லாம் இல்லை. தைராய்டு வரத்துக்கு காரணம் வந்து கீழே ஓவரிகளை வந்து சுரக்கக்கூடிய அமிலங்கள் வந்து குரோமோசோம்கள் அது வந்து பாய்சனாக கன்வெர்ட் ஆகிடும். செக்ஸில் சாட்டிஸ்ஃபைட் ஆனோம்னா அது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது செய்யும். உடம்பு ஒல்லி அழகாகவே இருக்கும். சாட்டிஸ்ஃபைட் ஆகாத போது அது பாய்சனாக கன்வெர்ட் ஆகும். அது மாதிரி கண்டினியூவாக 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் கன்வெர்ட் ஆகிக்கிட்டே இருந்ததுன்னா அப்புறம் வந்து செனமுட்டை பையில் வந்து பார்த்திங்கன்னா நீர் கட்டி வரும். அப்புறம் கர்ப்பப்பையில் பார்த்திங்கன்னா நீர் கட்டி வரும். அதுக்கப்புறம் ப்ரெஸ்ட்டில் வரும். ப்ரெஸ்ட் வரதுக்கு முன்னால் தைராய்டு வந்துடும். தைராய்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரெஸ்ட்டில் வந்து வரும். ப்ரெஸ்ட்டில் ஒரு 7 வருஷம் இருந்துட்டு அப்புறம் கட்டியாக வரும். அது ப்ரெஸ்ட் கேன்சர் மானுங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பிட்யூட்டி கிளாண்டு. ஏன்னு கேட்டால் செக்ஸுவலில் வந்து ஒரு ஹார்மோன் சுரக்குதுன்னா அது அங்கேருந்து அனுப்புறது பிட்யூட்டி கிளாண்ட் தான். அது மூளை நரம்பு வழியாக வந்து மூளையில் தான் நமக்கு அந்த இன்பம் ஏற்படுத்த வழிய உறுப்புகள் இன்பம் ஏற்படுறது கிடையாது. உறுப்புகள் வந்து தூண்டல் சக்தி தான். மேட்ரு வந்து ஹார்மோன் வந்து இதுதான் மூளை தான். அப்போ அதுக்கு அந்த ஹார்மோன் சுரக்குது பிட்யூட்டி கிளாண்ட் தான். ஸோ பிட்யூட்டி கிளாண்ட் ரிலேட்டட் டு கர்ப்பப்பை, அது வந்து ஓவரி ரிலேட்டட் டு பிரஸ்ட்டு டு தைராய்டு. இதெல்லாம் ஒரு சர்க்கிள். ஒன்று இதாகும். இதுக்கெல்லாம் பேஸ் வந்து செக்ஷுவல் தான். இன்னொரு விஷயத்தை நீ செக்ஷுவலில் கவனிங்க. செக்ஷு அப்படிங்கிறது வந்து சமாச்சாரம் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. உடல் ஒரு கருவி தான். இங்கேருந்து நீ சேலம் போகிறதுக்கு போகிறீங்கன்னா அது கார் வந்து ஒரு கருவி தான். காரோ பஸ்ஸோ ஃப்ளைட்டோ ஜீப்போ ஆட்டோவோ நடந்தோ சைக்கிள் எதில் வேணாலும் போகலாம். அது ஒரு கருவி தான். அதுவே அந்த சேலம் மூணாக கிடைக்கிற இன்பத்துக்கு காரணம் கிடையாது. இங்கேருந்து சேலம் போகிறதுக்கு அந்த வாகனம் உதவுது ஒழிய சேலம் போனதுக்கப்புறம் நீ என்ன ஒரு ஏற்காடு போகிறோன்னா ஏற்காடு போகிற வரைக்கும் கார் உதவலாம். ஏற்காடு போய் அங்கே கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சிக்கு ஒரு சந்தோஷத்துக்கு காரணம் அந்த கார் கிடையாது. காரை உபயோகப்படுத்துகிறோம். அந்த கார் இல்லைனாலும் நம்ம ஏற்காடு போனோம்னா நமக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்க தான் செய்யும். செக்ஸ் மூலிமா கிடைக்கிற மகிழ்ச்சி தியானத்து மூலிமா நமக்கு கிடைக்கும். தியானங்கிறது ஃப்ளைட்டில் போகிற மாதிரி, உடம்பு வச்சு நம்ம செய்கிறது வந்து காரில் போகிற மாதிரி. அது நிறைய இன்னும் இருக்குது. சுய இன்பம் இருக்குது, ட்ரெயினில் போகிற மாதிரி. அந்த மாதிரி ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்குது. ஆணுக்கு ஆணும் பெண்ணுக்கு பெண்ணு சேர்ந்து மட்டும் உடல் கொள்வது இருக்குது. சைக்கிளில் போகிற மாதிரி இருக்குது. ஒரே ஒரு வீடியோவில் ஒரு படத்தை பார்த்து மட்டும் இன்பம் முடியாது. அந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது, வாகனங்கள் இருக்குது. அதுக்கும் காரணம் அல்ல. ஸோ அந்த உடல்ங்கிற வாகனம் வந்து அந்த இன்பத்துக்கு காரணம் அல்ல. நம்மளோட மனிதனோட தவறான புரிதல் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த உடல் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நினச்சிக்கிறது தான். தாம்பத்திய இன்பத்து சுகத்துக்கு காரணம் அந்த உடல் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தில் தான் நம்ம தவறி போயிடும். அது ஒரு வாகனம் தான். அந்த இன்பத்தை அடையிறதுக்கு பல்வேறு வாகனங்கள் உதவும். அதில் உடலும் ஒரு வாகனம் தான். உடல் இல்லாமையும் நம்ம அதை அந்த 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 இன்பத்தை அடைய முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒருத்தரோடு ஒருத்தர் கலக்கிறதுக்கு மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், மனதால் 2 பேர் ஒன்றுபட்டு இருக்காங்க. கணவனும் மனைவியும் மனதால் ரொம்ப ரொம்ப ஒன்றுபட்டு இருக்கிறாங்க. ஒன்றா இணைஞ்சு இருவரும் ஒன்றாக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு மன அழுத்தத்தினால ஒரு சில உடல்நல குறைபாடுகள், மனநல குறைபாடுகள், ஒரு சில மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனால கணவனுக்கோ மனைவிக்கோ அந்த இன்பம் வந்து ரொம்ப குறைவாக சீக்கிரம் வந்துடுது. எரெக்ஷன் இல்லாமல் இருக்குது, அல்லது வந்து சீக்கிரம் வந்துடுது. இந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தடவை 2 தடவை 3 தடவை அப்படி ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கணவனுக்கு வந்து ஒரு விரைவாக விந்து வந்துடுது அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு உடல் அமைப்பு, நரம்பு தளர்ச்சியோ உடல் சூடோ ஏதோ சமாச்சாரம் இருக்குது. இரவு வேலை செய்வராக இருக்கார் அவர், என்ன கண்ணு முடிக்கிறவாக ஏதோ காரணத்தினால ஒரு லிவர் ஹீட் ஆகி யூரினரி பிளட் ஹீட் ஆகி விந்து நீத்து போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்தில் இருந்த மாதிரி மனைவியோட இருக்க முடியல, வேகமாக அவருக்கு வந்து விந்து வந்துடுது அப்படின்னாக்க, ஆனால் மனைவியும் கணவனும் மனதளவில் ரொம்ப ஒன்றுபட்டு ஆழ்ந்திருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2-3 தடவை அந்த மாதிரி நடந்தோன்னு அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கணவனுக்கு வர்றதுக்கு முன்னால் மனைவிக்கு வரும். மனைவியோட உடல் அதுக்கு மாதிரி அடாப்ட் ஆகிடும். தன்னோட கணவனுக்கு வேகமாக விந்து வெளியில் வந்துடுது, அந்த நிலைக்கு போயிடுறாரு நமக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுனோடனே அந்த மனைவிக்கு என்ன ஆகுன்னா 3-4 முறைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கணவனுக்கு வரதுக்கு முன்னால் மனைவிக்கு வரும், சீக்கிரமாக வரும். அதேமாதிரி ரொம்ப நேரம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார், ரொம்ப தியானம் செய்கிறாரு, யோகா செய்கிறாரு, நல்ல உடல் உழைப்பு செய்கிறாரு, நல்ல உணவு உண்கிறாரு, ரொம்ப ஆனந்தமாக இருக்கார், அவர் எல்லா உடம்பும் ஹெல்த்தியாக இருக்குது, வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டாரு, கணவனோ மனைவியோ வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டாங்க, ரொம்ப நேரம் அவங்க வந்து உடல் ஈடுபடுறாங்க முன்னிருந்து அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் பார்த்திங்கன்னா மனைவிக்கு வரக்கூடிய அந்த இது வந்து தள்ளி போகும். இதுதான் ஒரு பியூட்டி. கணவனோட உடல்நிலைக்கு அந்த தகுதிக்கு தகுந்தாப்புல ஒரு 2-3க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மனைவியோட இது மாற ஆரம்பிக்கும். மனதால் ஒன்றுபட்டிருந்தால், நான் சொல்கிறத அங்கே நோட் பண்ணணும், மனதால் ஒன்றுபட்டிருந்தால்
மனதால் வந்து ஒன்றுபடாமல் நீங்கள் உடல் ரீதியாக கூடும் பட்சத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு நேரம் நீங்கள் அதில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு அது திருப்தி கிடைக்காது, வராது. கணவன் உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் கணவனோட நீங்கள் உறவு வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களால் சாட்டிஸ்ஃபைட் ஆகவே முடியாது. ஒரு மனைவியால் சாட்டிஸ்ஃபைட் ஆகவே முடியாது. அப்போ முதல்ல பிடிக்கணும், 2 பேர் காதல் செய்யணும், ஒருத்தர் அலாதியான நம்பிக்கை வரணும், ஒரு கேரிங் வரணும், அதுக்கப்புறம் 2 பேரும் வேறு வேறில் ஒன்று அப்படிங்கிற மாறணும், அதுக்கப்புறம் தாம்பத்தியம் இருக்கணும். அப்பேற்பட்ட தாம்பத்தியத்தில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உடல் அளவிலோ மனதளவிலோ பாதிக்கப்படும் போது மற்றவர்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து மாறி ரெக்கவர் பண்ணி கொண்டு போகும். அதுதான் அங்கே பியூட்டி. ஸோ அது இல்லாத பட்சத்தில், கணவனுக்கோ மனைவிக்கோ வந்து விருப்பம் இல்லாத பட்சத்தில், விருப்பம் இல்லாமல் அவங்க வந்து அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பட்சத்தில், அப்போ வந்து அங்கே சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, குரோமோசோம் இருக்கு இல்லையா, அது நெகட்டிவாக வரும். நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் இருந்தீங்கன்னா அது தெரியும். மனைவிக்கு வந்து விருப்பம் இல்லாமல் கணவன் வந்து நீங்கள் வந்து தாம்பத்தியம் வச்சுக்கும் பொழுது, உங்கள் உடம்புல கணவனின் உடலில் இருந்து மனைவி உடலுக்கு வந்து விந்து பாஸ் ஆகும் பொழுது விந்து போகாது. விந்து பாதைகளில் விந்து போகும்போது நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா, விழிப்போடுறது கவனிச்சிங்கன்னா, விந்து வந்து ஆண்குறி வெளியே போகிறதுக்கு முன்னாலே உள்பக்கம் இழுக்கும், அங்கேயே செத்துரும். வெளியே போய் சாகிறதுலாம் இல்லை, ஆண்குறிக்குள்ளேயே செத்து தான் போய் அது பெண் குறிகள் விழுவும். அதுங்களுக்கெல்லாம் பயங்கர அறிவு இருக்குது, பயங்கர சென்சேஷன் ஒரு உணர்வு இருக்குது. ஒன்றோட ஒன்று உள்ளுக்குள்ளே ஆசையாக கட்டி தழுவிக்கும் குரோமோசோம்கள்லாம். பெண் ஆணை வந்து கவர்ந்து இழுக்கும் பெண்ணோட இது. ஒன்றோட ஒன்று கட்டி தழுவி அன்பை பரிமாறி கலந்து ஒன்றாக கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் கரு உருவாகிறதெல்லாம். இந்த உணர்வு இல்லாமல் ஒரு மேலோட்டமாக பண்ணும்போது அது போய் உள்ளே பூந்துக்குது, ஏதோ ஒரு கரு இருந்தால் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், ஹைப்போ சைல்டு குழந்தைகள் ஒரு பாதிப்பு வரப்போகிறோம். இதெல்லாம் வந்து அதனால் நடக்கிறது. ஸோ விருப்பமே இல்லாதவன் பண்ணும் பொழுது ஏதோ அந்த மாதிரி காரணங்கள் நடக்கிறது. மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே கணவன் மனைவிக்கும் நல்ல அன்பு இருந்து, நல்ல கேரிங் இருந்து, ஒன்றோட ஒன்று காதல் செய்து கலந்து காணாமல் போய் இருவரும் ஒன்றே. அதான் அர்த்தநாரீஸ்வரர் சொல்லுது. தந்திராவை ஏன் சிவனும் பார்வதியும் செய்து அர்த்தநாரீஸ்வரர் தந்திராங்கிறது ஒரு தாம்பத்தியம். அப்படி பண்ணும் பட்சத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட உடல் வந்து மற்றவர்கள் உடலுக்கு தகுந்த மாதிரி மாறி ஒன்றா இருப்பாங்க. அப்போ எந்த பிரச்சனையும் வராது. அது இல்லாத பட்சத்தில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா, தொடர்ந்து அவங்களுக்கு வந்து அந்த விந்தணுகள் இறந்து போய் தான் உள்ளே வரும். உள்ளே இருக்க குரோமோசோம்கள் வந்து நெகட்டிவாக இருக்கும். அதனால் கார்டிசோன் அப்படிங்கிற அமினோஸ் இருக்கும். தொடர்ந்து சுரந்துக்கிட்டே இருக்கும்போது பாய்சனாக கன்வெர்ட் ஆகும். அது வந்து நீர்க்கட்டிகளை முதல்ல உருவாக்கும். செனமட்ட பையில் இருக்கும், அது கர்ப்பப்பையில் உருவாக்கும். அதை மறுபடியும் தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. 7 வருஷம் 8 வருஷம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் பட்சத்தில் அது வந்து தைராய்டை கிரியேட் பண்ணும். அது தொடர்ந்து மீண்டும் 5-6 வருஷம் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் அது வந்து பிரஸ்ட்டில் கட்டி உண்டு பண்ணும். அது மறுபடியும் பிரஸ்ட் கேன்சராக கன்வெர்ட் ஆகும். ஸோ இது ஒரு சர்க்கிள். ஸோ அதனால் வந்து மனம் ரொம்ப நம்ம தாம்பத்தில் ஈடுபடுறவரோட ஒன்றா கலந்து, முதல்ல அன்பு, அதுக்கப்புறம் கேரிங், அதுக்கப்புறம் 2 பேர் ஒருத்தரில் நம்ம ஒன்று அப்படிங்கிற உணர்வு ஒன்றா கலந்து காணாமல் போகணும். அப்படி கலந்து காணாமல் போகும்போது நீங்கள் விழிப்போடு இருக்கணும், உள்ளே நடக்கிறது அத்தனையும் பார்க்கணும். அதுதான் தந்திரா சொல்லித்தருது. ஆண் வலது மூக்குக்கு மூச்சை மாற்று, பெண் இடது மூக்குக்கு மூச்சை மாற்று, சாரியை மாற்றினதுக்கப்புறம் கிரக சூழல் எப்படி இருக்குன்னு பாரு, அதுக்கு தகுந்த மாதிரி கூடு. அது ஒரு தெய்வமாக நினச்சி, சிவனும் பார்வையை நினச்சி ஒருத்தர் கும்பிட்டு ஒன்றோட ஒன்றா கலந்து அர்த்தநாரீஸ்வரராக மாறுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காமத்தில் ஈடுபடுங்க. ஆனாலும் தாம்பத்தியத்தில் நீங்கள் ஈடுபடும் போது விழிப்போடு கவனிச்சிக்கிட்டே இருங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ சிற்றின்பங்கள் உருவாக தான் செய்யும். சிற்றின்பத்தை பேரின்பமாக மாட்டணும், நீங்கள் அங்கே விழிப்போடு இருந்தாகணும், விட்னஸாக அதை நீங்கள் வாட்ச் பண்ணி ஆகணும். அப்போ இந்த செல்கள்லாம் பேசிக்கிறது, குரோமோசோம்கள் கலக்கிறது, விருப்பம் இல்லாத போது அந்த செல்கள் இறந்து போகிறது எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி நடக்கும்போது தைராய்டுங்கிற ஒரு பிரச்சனையே வராது. ஸோ அது இல்லாத காரணத்தினால இந்த பிரச்சனை. தைராய்டு வருது, பிரஸ்ட்டில் கேன்சர் வருது, ஓவரியில் கட்டி வருதுனாலே இங்கே முறையான தாம்பத்தியம் இல்லை, ஈடுபாடான தாம்பத்தியம் இல்லை. இருவர் சேர்ந்து தம்பதிக்கிறாங்க. இருவரும் ஒருவராகி தம்பதிக்கிறது தான் தாம்பத்தியம். இருவர் தனித்தனியாக இருந்து தம்பதிக்கிறது தாம்பத்தியம் கிடையாது. என்ன புண்ணியம் செய்தேனோ